ஹாய் சார். ஹாய். உங்க நேம் சொல்லுங்க. நேம் சசி. ஓகே, நீங்க எங்க இருந்து வரீங்க நீங்க? ஆக்சுவலாக நான் குன்றத்தூர் அந்த சரௌண்டிங், சென்னை குன்றத்தூர். ஓகே, நம்ம கிளினிக் எப்படி தெரியும் சார் உங்களுக்கு? ஆக்சுவலாக நான் ஒரு இன்ஃப்ளூயன்சர், யூடியூப் இன்ஃப்ளூயன்சரை பார்த்தேன். ஸோ அவங்க நேம் கூட ஜூஜி விலாக் சம்திங் இருந்தாங்க. ஸோ அவங்களோட ரெகுலர் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்டாக இருக்க வந்து நான் ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி பார்த்தேன். ஸோ மற்ற இடத்துல பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் எனக்கு அஃபோர்டபுளாகவும் இருந்தது, பட் கொஞ்சம் ட்ரெஸ்டாகவும் இருந்தது. ஸோ அதனால நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அப்படியே நான் இங்கே பண்ணலாம் இருந்துச்சு. ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்க இல்லையா? அப்ப டாக்டர் எக்ஸ்பிளனேஷன்லாம் எப்படி உங்களுக்கு புரிஞ்சது உங்களுக்கு? நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நேம் வந்து ஆக்சுவலாக பாலா சார்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க நல்லாவே எனக்கு டீச் பண்ணாங்க. ஸோ அவங்க ரெகுலர் நான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்தே எனக்கு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கிடையாது, நல்லாவே இருந்தாங்க. ஓகே சார், இப்போ நீங்க ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கீங்க, அது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்பலாம் பெயின் சொல்ற அளவுக்கு இல்லை, பட் அந்த டைம் மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் அந்த லோக்கல் அனஸ்தீசியா பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பெயின் ஆகுது, மற்றபடி நார்மலாக தான். ஸோ எனக்கு ரொம்ப பெயின்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. ஸோ நார்மலாக தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற டேப்லெட்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால ஸோ நல்லாவே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட், நல்லாவே எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரண்ட்டு கொஞ்சம் நல்லாவே எனக்கு போயிருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் எனக்கு நார்மல் ஆயிடுச்சு. எனக்கு ஓகே. அட்மாஸ்பியர் உண்மையிலே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த 2 days எனக்கு கூட பண்ணவங்களும் நல்லா பேசி பழகிறாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ அவங்க நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க அந்த 3 days, 2 to 3 days. தேர்ட் டே நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆனோம். ஸோ அது நல்லாவே கேர் பண்ணாங்க. ஓகே சார், நீங்க போஸ்ட் ஆஃப் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? என்ன பண்ணிருந்தேன்னா ஃபர்ஸ்ட் 3 months நான் பிஆர்பி எடுத்தேன். ஓகேங்களா? ஸோ டாக்டர் சர்ஜரிஸ்னால, ஏன்னா அந்த பிஆர்பி தான் எடுக்கணும்னு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு 6 months வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சி எடுக்க சொன்னேன். ஸோ அப்போ நான் 6th ஜிஎஃப்சி வந்திருக்கேன். ஸோ எனக்கு நல்லாவே க்ரோத் இருக்கு. எனக்கு இப்போ எனக்கு நல்லாவே ஒரு இதுவாக இருக்கு. எனக்கு இப்போ பூஸ்டாகவும் இருக்கு. வெளியே போகும்போது கொஞ்சம் நார்மலாக எனக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். எனக்கு அந்த எந்த இஷ்யூஸுமே இல்லை, நல்லாவே எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது. ஓகே, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு பயப்படுவாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? அந்த அளவுக்குலாம் வந்து பெயின் நார்மலாக வரலாம். ஸோ ஜஸ்ட் 3 days தான். 10 days நீங்கள் நார்மலாக ஆகிடலாம். ஸோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பெயின் இருக்கலாம், பெயினை பற்றி யோசிக்கலாம் நார்மலாக. ஓகே சார், நீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நீங்க? எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வேல்யூ ஃபீட்பேக் சார்.